அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மீன ராசிக்கார நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் பிறக்கப் போகின்றது. இந்த செவ்வாய்க்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2/9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நாளிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே எதிரிகளை சனியும் சந்திரனும் இணைந்து பார்க்கின்ற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்களும், அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக குரு பகவான் உங்களுடைய முயற்சி சாணங்களிலே இருந்து லாபசானம் 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாத பாக்கிய சாணங்களிலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனால இந்த புரட்டாசியிலே இதனால் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது. அதே சமயத்தில் லாபசானத்தையும் செவ்வாய் பகவான் இங்கே உச்சம் பெறுகின்ற அற்புதமான இந்த லாபசானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்வை செய்கின்ற குருவின் செவ்வாயும் இங்கே பார்வை செய்கின்றது லாபஸ்தானத்திலே. இதனால் வரையில் இல்லாத ஒரு சில மூத்த சகோதரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக, சொத்து சுகங்கள் வீடு வாகன வண்டிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது பழுதுபட்டு வாகனம் நிற்கக்கூடியதும், வீடு வாகனம் வண்டி சொத்துகள் கிடைக்கக்கூடியதும் நல்லதொரு மாற்றங்களையும், 2ஆம் இடத்ததிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே சுகசானத்திலே செல்கின்றது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமாகவும், இங்கே சாரம் கொடுத்த ராகுபவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே வரன் அமையாதவர்களுக்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை இங்கே பாக்கியாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தனவாக்கு குடும்பங்களை கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சாணாதிபதி ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அமைய பெற்று நீங்கள் நினைக்கின்ற அனைத்து யோகங்களையும் முருகனின் அருள் பெற்று கிடைக்கக்கூடிய, முருகனின் அருள் கடாட்சம் பெறக்கூடிய அற்புதமான இந்த வெங்கடாஜலபதியின் அருளும் கிடைக்கக்கூடிய, வெங்கடாஜலபதியை பற்றி தரிசிக்க புதன் பகவான் புத்தி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தியிலே தெளிவும் நல்லதொரு புலிவும் உங்களுக்கு சிந்தனைக்கு ஏற்றவாறு சிந்தனை என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான் தாயை பற்றி குறிக்கக்கூடிய தாயின் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் இங்கே புரட்டாசி 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இங்கே பூர்வ புண்ணியதும் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளின் நலன்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இங்கே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்துக்கு ஆரம்பத்திலே ஒரு சில செலவுகளும் நல்லதொரு சுப செலவுகளையும் செய்யக்கூடிய மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது அமைய போகின்றது. முயற்சி சாணங்களிலே குரு பகவானும் 4ஆம் இடத்திலே மிதுன ராசியிலே செவ்வாய் பகவானும் அமைய பெற்று 6ஆம் இடத்திலே 4, 7 என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர சாணாதிபதி புதன் பகவான் இங்கே 6ஆம் இடத்திலே வளம் பெற்று இங்கே சனியும் புதனும் பார்வை செய்கின்ற இந்த 12 நாள் இந்த புதன் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திலேயே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த சனியும் புதனும், சனி பகவான் இங்கே மூலத்திரிகோணம் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆண் ராசியிலே இருக்கின்றது. இது லாபசானத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசியிலே இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடியதும், அவர்களுக்காக நீங்கள் ஒரு சில விரை செலவு என்று சொல்லக்கூடிய செலவுகள் செய்யக்கூடியதும் இங்கே வண்டி வாகனங்களுக்காகவும் ஏற்படுத்தக்கூடியதும், சுகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை தாயின் அன்பு கிடைக்கக்கூடிய தாய்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியதும், தாய்களுக்காக ஒரு சில மருத்துவ செலவுகள் செய்கின்றதும் இந்த மாதங்களிலே நடைபெறுகின்றது. புத்தி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே மருத்துவ செலவுகள் ஒரு சில நல்லதொரு சுப செலவுகள் கிடைக்கக்கூடியதும், சனியின் பார்வையும் புதனின் பார்வை என்பது ஒன்றுக்கொன்று 6ஆம் இடம் 12ஆம் இடத்திலே செல்கின்ற பொழுது இங்கே மருத்துவ செலவுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு செலவாகவும், அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ஒரு சில மருத்துவ செலவு செய்யக்கூடியதாகவும், மருத்துவத்திலே படிப்பதற்கு ஒரு சில ஆலோசனைகள் செய்யக்கூடிய ஒரு மாதங்களாகவும் இந்த புரட்டாசி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு 4ஆம் இடம் வீடு வாகனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் காற்றாசி என்று சொல்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடியது மீனராசிக்கார நேயர்களுக்கு. அதே சமயத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கேது பகவான் இங்கே 7ஆம் இடத்திலே இருக்கின்றதும், புதன் பகவான் புரட்டாசி 12 தேதிக்கு பிறகு 13ஆம் தேதியிலே உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே
6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் புதனும் புதாதித்ய யோகத்திலே அமைப்பெறுகின்றதும், ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்திலே இருந்தாலும் 3ஆம் தேதி புரட்டாசி 3ஆம் தேதி என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி பலம் பெற்றும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. வியாபாரத்திலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றதும், வெளியூர் சென்று வருகின்றதற்கும் அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றதற்கும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றதும், இங்கே முயற்சி சனாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ஆயுள் பயங்கள் இல்லாத ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்கள் என்று சொல்லக்கூடியது இங்கே வாக்கு சனாதிபதியும் ராசி அதிபதியும் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் தேவகுருவும் அசுரகுருவும் 3ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்ற ஜெயம் பெறுகின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேயர்களுக்கு வெங்கடாஜலபதியின் கடாட்சம் பெற்று புரட்டாசி என்பது பிறக்கப் போகின்றதுனாலே இங்கே வெங்கடாஜலபதியை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் இங்கே 6ஆம் இடத்திலே உங்களுடைய 7ஆம் இடத்திலே பலம் பெற்று இங்கே ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே கணவன் மனைவிகள் வம்பு வழக்கு இல்லாத ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே கணவன் மனைவிகளுக்காக கல்யாணம் நடக்காதவர்களுக்கு சுப விசேஷங்கள் நடத்தக்கூடிய குருவின் பார்வை லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாணம் நடக்காதவர்களுக்கு ஒரு சிலருக்கு கல்யாண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு மாற்றமாகவும், 6ஆம் இடத்திலேயே 12ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது இங்கே கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் அனைத்து சுபபோக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி என்று சொல்லக்கூடிய கேந்திர சானங்களிலே 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி பாக்கிய அதிபதி கேந்திர சானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே செவ்வாயின் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் ஆட்சி மூலத்திரிகோணம் ஆண் ராசியிலே அடைகின்ற பொழுது இங்கே மாங்கல்ய ஸ்தானத்திலே இந்த களத்திர காரகன் அமைகின்ற பொழுது மாங்கல்யம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாணங்களுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு சுப விசேஷ நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்களும் புதையல் யோகங்களும் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி பலம் பெற்று இங்கே மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று வலுவாக உங்களுடைய வியாபார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு சென்று வருவர்கள் பிரயாணங்களிலே மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருப்பவர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதங்களிலே மிகவும் பிரமாதமாக 2ஆம் இடத்ததிபதி வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடியதும் வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடிய இந்த சரராசியின் அதிபதி காற்றராசியிலே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் சரராசியை செவ்வாயின் பார்வையும் குருவின் பார்வையும் லாபசானத்திலே விழுகின்ற பொழுது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இதனால் வரையில் இல்லாத அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக முயற்சி சானங்களிலே ராசிநாதன் மீன ராசிநாதன் குருவின் பார்வை பரிபூர்ணமாக 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குருவின் பார்வை என்பது தனவாக்கு குடும்பாதிபதி நட்சத்திரத்திலே செவ்வாயின் நட்சத்திரத்திலே இங்கே செல்கின்ற பொழுது இங்கே அற்புதமான யோக பலன்களை கூட்டாளிகளும் உறவினர்களின் நண்பர்களும் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசி என்று சொல்லக்கூடியது சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே கவர்மெண்ட் துறைகளிலே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவர்களுக்குமே இந்த மாதம் என்பது குருவின் பார்வை பரிபூரணமாகவும், அசுர குருவின் பார்வை என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே விழுகின்றதும், குருவின் பார்வை என்பது அஷ்டமஸ்தானாதிபதி பலமாக இருந்து ரிஷப ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடாக இங்கே வீடு கொடுத்தவர் இங்கே ஆட்சி வடிவிலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து அஷ்டமஸ்தானம் பலமாக அமைய பெற்று இருக்கின்ற இந்த மாத காலங்களிலே அற்புதமான 7ஆம் இடம் குருவின் பார்வையிலே இருக்கின்றதுனாலே களத்திர ஸ்தானம் பலமாக இருக்கின்ற பொழுதும் களத்திர ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் புதாதித்ய யோகத்திலே இந்த 7ஆம் இடம் பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது கல்யாண வைபவங்களுக்காகவும் உறவினர்களின் அன்பு ஆதரவுகளும் வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடியதும், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே புத்திகாரகன் 4ஆம் இடத்ததிபதி இருக்கின்ற பொழுது இங்கே வேலை செய்து வீடு வாகனம் வண்டி பொருளீட்டக்கூடியவர்களுக்கு அற்புதமான புத்தியை கொடுக்கக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் அமைய போகின்றதுனாலேயும் புதனும் சுக்கிரனும் இணைவு இல்லாவிட்டாலும் புதன் சுக்கிரனின் புரட்டாசி 3ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்திலே சென்றாலும் ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் இங்கே 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடியதும்
7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே சனியின் பார்வையும் புதனின் பார்வை ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலேயே பலம் பெற்று 6ஆம் இடம் 12ஆம் இடம் இருக்கின்ற பொழுது ருணரோண சத்துரு ஸ்தானத்திலேயே இருக்கின்ற பொழுது இங்கே நோயின் தன்மைகளும் நோய் உள்ளவர்களுக்கும் வம்பு வழக்கு கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் சுபபோக மாற்றங்களையும் உயர்வுகளையும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற ஒரு மாதமாகவும் முயற்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடியதும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவர் ஸ்தானத்திலேயே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் மேன்மை உயரவும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலேயே 8ஆம் பார்வையாக செல்கின்ற பொழுது இங்கே சொல்லி லாபத்தை பெறக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த நட்சத்திரம் கொடுத்த ராகு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றே இருக்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் அதிகமான விரய செலவுகள் இருந்தாலும் இங்கே 7.5 சனியின் தாக்கம் இருந்தாலும் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை வீடு கொடுத்த குரு பகவான் பலமாக முயற்சி ஸ்தானங்களிலே உங்களுக்கு பாக்கிய ஸ்தானங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதங்களிலே முயற்சி ஸ்தானங்களிலே குரு பகவானும் 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி மறைந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில யோக பலன்களும் ஒரு சிலருக்கு தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் நடந்தாலும் அது நல்லதொரு செலவாகவும் உயர்தர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் லாபாதிபதி 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து ஆண் ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்கள் காற்றாசியிலே இருக்கின்றதுனாலேயும் சிறராசியிலே இருக்கின்ற பொழுதும் நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே மீன ராசிக்கார நேர்களுக்கு 2 குடும்பாதிபதி வாக்கியாதிபதி பலமாக 4ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பாக்கியாதிபதி பலமாக இருக்கின்ற இந்த அற்புதமான புரட்டாசி மாதங்களிலே முயற்சி சனாதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து தன்னுடைய துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது களத்திர காரகன் இங்கே பலம் பெற்று இந்த மாதங்களிலே இருக்கின்ற பொழுது கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடியதும் நோயின் தன்மைகள் நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் சுபபோக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற புரட்டாசி என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்ற பொழுதும் புதன் பகவானும் ஆட்சி உச்ச மூலதெரிவனம் அடையக்கூடிய அற்புதமான இந்த புரட்டாசியிலேயும் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதியும் ஆட்சி மூலதெரிவனம் ஆண்ராசியிலே இருக்கின்ற பொழுது வியாபார ஸ்தலங்களுக்காக சென்று வருகின்றவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்கள் முயற்சிகள் அனைத்தும் தெத்திக்கின்றதும் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவு உறவினர்களின் அன்பு ஆதரவுகளும் செவ்வாய் பகவான் சகோதர காரகனும் மாங்கல்ய காரகனாகவும் நிலன்களை பற்றி குறைக்கக்கூடிய மண்மனைகளுக்கு யோகமாக இருக்கக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களில் இந்த மாதங்களிலேயே இருக்கின்ற பொழுதும் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுபவர்களுக்கும் நிலம் மனை சம்பந்த மண்களை சார்ந்த இடங்கள் வாங்குவதற்கும் சொத்து பொத்துக்கள் வாங்குவதற்கும் இங்கே நிலன்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உபயராசியிலே இருந்து உபயராசியை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே பேச்சுவார்த்தைகள் முன்னும் பின்னும் தள்ளி போனாலும் அது உறுதியாக செயல்படுத்தக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்களிலே பார்க்கின்ற பார்வை என்பதும் லாபஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுதும் இதுநாள் வரையில் இல்லாத மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கேது 7ஆம் இடத்திலே இருந்தாலும் கேதுவும் சூரியன் புதனும் இங்கே இருக்கின்ற பொழுது இங்கே குருவின் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குதூகலமான நல்லதொரு கொண்டாட்டமும் யோக பலன்களையும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே புதன் பகவான் இருக்கின்ற பொழுதும் பெருமாளின் ஆசியும் பெறக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களையும் பெருமாள் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் 4ஆம் இடத்திலே இருந்து 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே பெருமாளின் தரிசனம் பெறுகின்றவர்களுக்கும் முருகனின் தரிசனம் பெறுகின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. இந்த குருவின் பார்வை என்பது உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை லாபஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது சுக்கிர பகவானுடைய பார்வை என்பதும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சில எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ராகு பகவான் இருக்கின்ற பொழுது ஒரு சில மனசஞ்சலங்கள் இருந்தாலும் அதை போக்குகின்ற அளவிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வலுவாக இந்த புரட்டாசியிலே சென்று உங்களுடைய லாபஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து தேவகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரகுருவும் பலமாக ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து
இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில உயர்வுகளையும் உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிற பொழுது வண்டி வாகன வீடு சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் மீன ராசிக்கார நேர்கள் இங்கே 12ஆம் இடத்திலே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த வெளிநாடு யோகங்கள் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய வியாபார ஸ்தலங்களிலே இருப்பவர்களுக்கும் வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்து தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது புரட்டாசி என்பது பரிபூர்ணமான அருள்களையும் உயர்வுகளையும் வாக்குஸ்தானம் பலமாகவும் முயற்சிகளை தித்திக்கின்றதும் வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான யோகம் பாக்கியஸ்தானங்களிலே ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையும் தேவ குரு என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாகவும் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே இருக்கின்றது போதும் செவ்வாய் பகவானும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலே அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றதும் நினைக்கின்ற காரியங்கள் தித்திக்கின்றதும் இருக்கின்ற காரியங்கள் நடக்கின்றதும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்ற அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக உன்னதமான ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் என்பது அமையப் போகின்றது நேர்களே. அதுவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்றதுனாலேயும் அவர் பலமாக இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீன ராசிக்கார நேர்களுக்கு இதுவரையில் இல்லாத இந்த புரட்டாசி என்பது பெருமாளின் ஆசீர்வாதம் பெற்று அமையக்கூடிய ஒரு மாதமாக நடக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.